அஞ்சலி, பூ கட்டிட்டு இருக்கியா? இல்ல, புடவை கட்டிட்டு இருக்கேன். இதான் இந்த குறும்பு தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம். ஆமா, நீ பூவே வைக்க மாட்ட, இப்ப பூ கட்டிட்டு இருக்க. பூ வச்சாதான் கட்டணுமா? இது உங்க அக்காவுக்கும் பெரிய அண்ணிக்கும் தான். ஓ, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? பூ கட்டுறதுல நீ என்ன ஹெல்ப் பண்ண போற? அஞ்சலி, வேணும்னு நினைச்சா வேர்ல கூட காய்க்கும், வேண்டாம்னு நினைச்சா கிளையில கூட காய்க்காது. கேள போல்டா இருக்கியே. இதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு குறும்பு. தொடாம பேசுறியா? சரி சரி. அது எப்படி அஞ்சலி, நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் கவலை இல்லாம ஜாலியா இருக்க? நான் எதுக்கு கவலைப்படணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கவலைப்பட போறா. அஞ்சலி, கல்யாணம்னு சொன்னது எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது. ஆமா, உனக்கு வரப்போற புருஷனை பத்தி ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? நிறைய ஐடியா வச்சிருக்கேன், ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். எதுல? சொந்தத்துல மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்ல. ஐயோ, ஏன் அஞ்சலி இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? பிளட் ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறக்க போற குழந்தை பிரில்லியண்டா பிறக்காதான். இது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆன விஷயம். அதான் என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிதான். இந்த தாய்மாமனோட பையன், சொந்த அத்தையோட பையன், இவங்க தானே நீ சொன்ன ரத்த சம்பந்தப்பட்ட உறவு? எஸ். அப்பாடா. அஞ்சலி, 5-6 மொழியில நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். உனக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கோ அந்த மொழியில சொல்லிடுறேன். சொன்னது பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் பாட்டுக்கு போயிடுறேன். வேற எந்த ரியாக்ஷனும் கொடுத்துறாத. இது ஷீலு குட்டிக்கு, இது உனக்கு. யார் அஞ்சலி இது? வந்து சொல்றேன். என்னடா கேட்டது பதில் சொல்லாம பாஞ்சு ஓடுறா? யார் அவன்? மில்லு வாட்ச்மேன் மாதிரி இவ்வளவு ஹைட்டா இருக்கான். சரி சரி, எல்லாரும் வாங்க வாங்க. ஹாய் அஞ்சலி. நீ 2 நாளா பளிங்கு கல்ல கட்டின தாஜ்மஹால் உடஞ்சி ஜல்லிக்கல்ல மாறி போச்சுடா. லாஸ்ட் வீக் நான் தாஜ்மஹால் போயிருந்தேன். ஓ, தாஜ்மஹால் போனையா இல்ல காலண்டர்ல பாத்தியா? அடிச்சு விடுறா. அந்த காதல் சின்னத்துக்கு முன்னாடி நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ வாங்கினதுதான் இந்த பேனா. இதான் தாஜ்மஹால்ல வாங்கின பேனாவா? இந்த பேனாவால நான் முதல்ல எழுதினது என்ன தெரியுமா? அஞ்சலின்னு உன் பேரை தான். இதா. வாவ், வெரி நைஸ். Thank you. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வழக்கம் போல இருக்கட்டும். ஏதாவது டவுட் இருந்தா இங்க வாங்க. இது என் வருங்கால மாமியார் வீடு. மாப்ள, மாமியார் வீடுன்னு கன்ஃபார்ம் பண்றான். வா போய் பாப்போம். முஸ்தபா, அக்கா, வாஜிவா. அங்க பாரு, நீ ஒரு சின்ன பையனை தோல்டு தூக்கிட்டு வந்த, அவன் யானமா இருக்கிற பையனையே தோல்டு தூக்கிட்டு வர்றான். அக்கா, இது உங்களுக்கும் மச்சானுக்கும். அந்த ஒட்டக சிவங்கி பாடுறா, பொட்டி பொட்டியா வாங்கிட்டு வந்து இறக்குறான்டா. ஆண்டி, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். டேய், டிரான்ஸ்ஃபார்ம்லயே கை வச்சிட்டான்டா. பியூட்டிஃபுல். Thank you ஜீவா. சும்மா சலங்க கட்டிட்டு ஆறான்டா அவன். இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய அண்ணியோட தம்பி ஜீவா, இவர் சின்ன அண்ணியோட தம்பி விஜய். Glad to meet you. ஹாய். ஹலோ. என்னோட தம்பி ஐபிஎஸ் முடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு டிஎஸ்பியே வந்திருக்கான். அடுத்த மாசம் ஐஏஎஸ் எக்ஸாம் கூட எழுத போறான். I see. ஐ ஆம் தி சி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன் சார். செல்லுலாரு, பேஜரு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். கையை கிழிச்சிட்டேடா. ஓகே ஜீவா, நம்ம போலாம். அஞ்சலி, அந்த பூ கட்டினது அப்படியே விட்டுட்டியே. அது கடுக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். Come on. ஹலோ, கம் தி சைட். வாட் இஸ் யுவர் ஹைட்? 6'4". Your weight? 105. You can go. டே கண்ணா, இந்த வீட்ல காதல் நமக்கு வேணாம்டா. கைய புடிச்சு அமுக்குறா, மூச்சே நின்னு போச்சுடா. டே, வேற எந்த தெருவிலையாவது போய் காதல் பண்ணிக்கலாம்டா. நம்ம ஓடுனா கூட எட்டி புடிச்சு அடிச்சு போடுவான்டா. டேய், அந்த அகதிகளை ஸ்டாப் பண்ணு. பில்லு. எப்படி? இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்காரு நம்ம மாப்பிள. அவங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி, எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்பிள வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்து வச்சிருக்காயா அவன். கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா. யோ போயா. சரி, பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி, பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும், தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுரு. சரி வாமா, நாளைக்கு பாத்துக்குருவான். போயா. ஆமா, நான் பார்த்ததுல இருந்து சந்தனத்தோட சுத்துறாரு. இவர் என்ன பெரிய பக்திமானா? பக்திமானாவது நாய் சட்டவாங்க காசு இல்லாம அலையுது. காலையில கொல்லப்புறத்துக்கு போய் சாணியில பிறண்டு வந்துடுறான். ஒரு கேம். பிளாஸ்டிக் டப்பாவை குப்புறக்க வந்துட்டு கேம்ஸ்ங்கறாளே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த கேமுக்கு பேர் என்ன தெரியுமா? காலி டப்பா கேம்ஸ் இல்ல, குல்ஃபி. அப்பல கேம். சூப்பர் மாமா.
இந்த கேமை எப்படி விளையாடணும் தெரியுமா? அடங்கப்பா கேம்ஸே நல்லா இருக்கே. இந்த கேம்ஸ் அவன் கண்டுபிடிச்சான். கப்புன அவன் காலில் விழுந்துடலாம் போல் இருக்கு. இந்த 1 ரூபாய் காயினை இப்படி நெத்தி மேல வச்சுக்கணும். மேல பார்த்துட்டே 1 2 3 சொல்லணும். 3 சொன்னதுக்கு அப்புறம் இப்படி போடணும். ஏய் மாப்ள, இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. இத இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்டா மாப்ள. அப்படின்னா இந்த டெவலப் ஆயிடும்ல? ஐயோ சரி மாமா. இதே மாதிரி யாராவது செஞ்சா 100 ரூபீஸ் தரேன். அஞ்சலி பாட்டில் கொடு, நான் ஒலிம்பிக் செய்றேன். கிளம்பிட்டான். நோ 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 நோ, இது விஜய் தான் செய்யணும். பாத்தியா மாமா, அவனை வேண்டான்ட்டு என்ன மட்டும் செய்ய சொல்றான்னா அவன் நெஞ்சில நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் நெஞ்சில நீ மட்டும் இல்ல. அப்புறம் அட ஆட்டு லன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஓ கோ வின் அந்த கேம். ஆ? கோ. ம். ஆ அப்படியே ரெடியா? 1 ம் 2 மாப்ள, அந்த பல்ல வந்து இருந்து ஒவ்வொரு தடவை ஒன்னு இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான். இனிமே நம்ம இங்க இருந்தோம்னா மான மரியாதை எல்லாம் போயிடும். வாடா வாடா போலாம் வா. ம். வெட்கம் வெட்கம் வந்தாச்சு, உதடு ரெண்டும் ஏனோ சூடாச்சு. என்ன 2-3 நாளா என் தம்பியை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? என்ன அவளை லவ் பண்றியா? அம்மாவுக்கும் அக்காவுக்கும் எவ்வளவு பண்றவரு நாளைக்கு ஒய்ஃப்க்கு எவ்வளவு பண்ணுவாரு? அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓடி பைத்தியம், மரத்துக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணுங்க, அதுல இருக்கிற சுகமே தனி. முதல்ல அதை என்ஜாய் பண்ணுங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இவ்வளவு நாளா உன் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளார நான் உனக்கு தாலி கட்டுறேன். என்ன? சாரி மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏமா? இப்ப எனக்கு 8 வயசு, உங்களுக்கு 27 வயசு. இன்னும் 10 வருஷம் போனா அத்தை மாதிரி கும்முன்னு இருப்பேன். நீங்க தலைவன் ஆயிடுவீங்க. நீங்க வேற பொண்ணை பாத்துக்கோங்க. விஜய், நீ என் கூடவே வந்துற. ஏ மாமாவோட தான் வருவியா? இல்ல, அவர் கழட்டி விட்டுலான்னு பார்த்தேன். நீ வண்டி எடுப்பா, அவங்க மெதுவா வரட்டும். கலட்டி விடுறதுக்கு நான் என்ன கம்பார்ட்மெண்டா? இல்ல மாமா, அஞ்சலி என்ன கூப்பிட்டா, ஆனா நீ இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆ? ஆ. அடடடடடடடா, ஆஹா, என் பாசமலர் பெற்றெடுத்த பத்தரை மாத்து தங்கமே, இன்டர்நேஷனலுக்கு நீ ஒருத்தன் போதும்டா. ஒரு பொண்ணு கண்ணை காட்டணும்னு கபால்னு என்ன கை விட்டியாடா. போ மாமா, என்னோட லவ் செட்டப் ஆகி வர நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணி கெடுத்துட்டியே. என்னோட லவ் எங்கதான் போய் சொல்றது? கோயில்ல போய் சொல்லு. கார் போய் சேர 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பா. நீ போய் இறங்கன உடனே கபால்னு வந்து கட்டி பிடிச்சுக்குவா. கண்டிப்பா வருவாளா? கன்ஃபார்மா வருவா. ஏ பர்சனாலிட்டி, ம் லோடிங், ம் கீப் அப். கண்ணு காது குத்துக்கு வந்து சேருங்க. சரி சித்தப்பா. மாமா, ஹாய் அஞ்சலி. You're looking smart, yeah. தேங்க்யூ. ரூட் மாறி போறோம் மாமா. ஏய், அவன் கூட போறதுக்கு நீ ஏன்டா கிளாமர் ஏத்துற? கலச்சு விடுற. மாமா, லாஸ்ட் வீக் நான் ராஜஸ்தான் போயிருந்தேன். இந்த பரதேசி டூட்டிக்கே போறதுல ஊர் ஊரா சுத்தராம போட்டுருப்பா. இந்த கீச்சைனை உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த Oh, thank you. இது ஒரு பிச்சைக்கார குடும்பம் மாப்பிள, எது கொடுத்தாலும் வாங்கிக்குது. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஓ, அடங்கொன்னியா லவ் சென்டிமெண்ட் ஆக்கும். ஜீவா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் வரட்டுமா? பாய். உலகம் சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். ஓ, இந்த லூஸ் இங்கேயும் வந்துட்டான் போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. ஓ, இந்த ஊர்ல 2 பேர் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எங்கயாவது பெயிண்ட் அடிக்கணுமா? நீங்க பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. ஆ, கொஞ்சம் திரும்புங்க. இடம் ஒண்ணும் நல்லா இல்லீங்களே. எங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுங்க. மாமா, கடுப்புல இருக்கிறது நான் தான். ஒரு தடவை மாப்பிள. இல்ல மாமா, நீ நிறைய தடவை பண்ணிட்ட, நான் ஒரு தடவை பண்றேன் மாமா. சரி பண்ணிக்கடா. ஐயோ, மாப்பிள கரெக்டான இடத்துல பெயிண்ட் அடிச்சானா? மாமா மாமா, ஈவன் ட்ரெஸ் மாதிரியே அந்த பல்லன் ட்ரெஸ்ஸையும் அழுக்காக்கணும். ஒரு ஐடியா சொல்லு மாமா. ஹலோ,
கை தாங்க சார். ம். ஓ, கையை முடிச்சுட்டு வரணும் சார். இன்னைக்கு அந்த குல்பி கேம் விளையாடலாமா சார்? விளையாடலாமே. வெரி நைஸ் கேம். இன்னைக்கு யாரு? பாருங்க, இவங்க அப்பா. மாமா சித்தப்பாவா? வேண்டாங்க, பெரிய மனுஷா. ஏண்டா பாப்பாவுக்கு ரைஸ் மில் என்னடா சம்பளம்? 500 ரூபாய்க்கு முதல்ல. இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துரு. சரிங்க. ஏம்மா வீட்டு வேலைக்கு வந்துடுறியா? என் புருஷனை கேட்டு சொல்றேங்க. கண்டிப்பா வந்துருவேன். கூப்பிடுங்க சார், நீங்க கூப்பிட்டா வருவாரு. ஆ? கூப்பிடுங்க. சித்தப்பா இங்க வாங்க. வர்றேங்க என்ன? மாமா கேம் அதுன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அப்பாவுக்கே ஊத்தி விடலாங்கிறிய. அட கோக்கு, அவன் இடுப்புல பாட்டில சொருவி கேம் செஞ்சு காட்டுவான்ல, அப்ப அவனுக்கு ஊத்தி விட்டுருவோம்டா. மாமா போய் எவனாவது பிச்சைக்கார பழைய சாம்பார் வச்சிருப்பான், அத வாங்கிட்டு வா. அவன் ஒயிட் பேண்ட கலர் பேண்ட் ஆக்கி விட்டுருவான். சாம்பார். சாம்பார். என்ன தம்பி, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா, வாங்க குல்பி கேம் விளையாடலாம். குல்பியா? ஆமா, கல்பியோட சிஸ்டர் குல்பி. பாட்டில் இருக்கு. இது பாருங்க சித்தப்பா, முதல்ல இந்த பாட்டில் எப்படி ஐயோ, சொல்லி இங்கேயா? என்னப்பா அது? அப்புறம் இந்த காயின் எடுத்து இப்படி நெத்தியில வச்சுக்கிட்டு கொண்டா கொண்டா. 1 2 3. கேம்னா ஜெனுவினா நடந்துக்கணும். உங்களுக்குள்ளே ஃப்ராட் பண்ணிக்க கூடாது. நல்ல வேலை, உங்க கோஷ்டி குழப்பத்தில் நான் தப்பிச்சேன். எனக்கு சொருகி சூடா சாம்பார் ஊத்திருந்தா என்ன இருக்கும்? நான்சென்ஸ். தேங்க்யூ சார். மாப்பிள, ஆ. நல்ல வேளை நீ தப்பிச்சடா. ஏமாமா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போறேன்னு வையி, தப்பி தவறி ரோட்ல இவரை பார்த்தா ம். இவனோட ஓடி போயிடுவான். ஐயோ. அதனால இந்த டிக்கெட்டை விட்டுட்டு வேற ஒரு டிக்கெட்டை புடி. ஹாய் ஹேய் ஹாய். ஹாய். See that sweet girl. வெளாசரா மாப்ள. டண்டனக்கடி 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 டண்டனக்கடி. ஏய் பாப்பா, நான் ஒண்ணு குடுக்குறேன், அதை கொண்டுட்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துறியா? நின்னுட்டு இருக்கா காட்டியா, உட்கார்ந்துட்டு இருக்கா காட்டியா? ம். உட்காந்துட்டு இருக்குல்ல, ம். அந்த அக்கா கிட்ட. சரி. ஆ? ம். ம். அக்கா, அந்த மாமா ஒன்னு கொடுத்தமிச்சாரு, குடுக்கட்டுமா? நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம், அத நானே போய் வாங்கிக்கிறேன். முத்தம் கொடுக்கறதுக்கு போஸ்ட்மேன் எல்லாம் வைக்க கூடாது, அத நேரடியா தரணும். ம். ஏய்! ஏய், ஏன் அவளை அடிச்ச? கேக்குறேன்ல, ஏன் அடிச்ச? இவ மட்டும் இல்ல, உன் கூட யார் இப்படி பழகினாலும் இதான் நடக்கும். நீ மட்டும் அந்த டிஎஸ்பி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுன. அவர் எங்க அண்ணியோட தம்பி, நல்ல போஸ்ட்ல இருக்கிறவரு. அந்த முறையில தான் நான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு அப்படி இல்ல. உன் கூட நான் ஒருத்தி மட்டும்தான் நெருக்கமா பழகணும். நீயும் என்கிட்ட மட்டும்தான் நெருக்கமா பழகணும். புரியல. புரியல? என்ன, நீ என்ன லவ் பண்றியா? இல்ல, அதுக்கும் மேல.